வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இஸ்லாமிய வீடுகளில் வந்து கல்யாணத்துக்கு வந்து மறுவீட்டு பலாரம் கொடுக்கக்கூடிய நமக்கு சீர் பணியாரம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய இடத்துகளில் வந்து குழல் பணியாரம், மடக்கு பணியாரம் அப்படின்னு தான் வந்து நிறைய பேத்துக்கு தெரியும். இது வந்து நம்ம வீட்டிலே வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கோ 1/2 கிலோ அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் முட்டைன்றதுனால 2 இல்லாட்டி 1 முட்டை இருந்தால் போதும். இதுக்கப்புறம் வந்து 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகரு, 10 கிராம் அளவுக்கு வந்து சோம்பை வந்து நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து 10 கிராம் அளவுக்கு வந்து உப்பு, கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, இந்த சோம்பையும் இந்த சுகரையும் வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறேன். ஏன்னா சோம்பு வந்து 1-2 தான் அரைஞ்சிருக்குது, நல்லா வந்து நைஸாக வந்து அரைப்படலை. அதனால் வந்து சுகர் கூட போட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ சோம்பையும் ஜீனியும் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாவை வந்து நம்ம வறுத்துட்டு வந்துக்கலாம். மாவை வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கங்க. அதாவது வந்து மாவு வந்து கலர் மாறிடக்கூடாது, கொஞ்சம் வந்து லைட்டாக சூடாக இருக்கணும், அந்தளவுக்கு மட்டும் வறுத்துக்கங்க. பெரும்பாலும் வந்து இந்த மடக்கு பணியாரம் வந்து எந்த மாவில் செய்வாங்கன்னா பெருமாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சலிக்காமல் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம அந்த மாவில் தான் பண்ணுவாங்க. நமக்கு கிடைக்காத பட்சத்தில் வந்து நம்ம வந்து இடியப்ப மாவு இல்லாட்டி வந்து நம்ம பச்சரிசி மாவு தனியாக அரைச்சிருப்போம்ல, அந்த மாவில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து எந்த மாவு வாங்கினாலுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கோ நல்ல வாசமாக இருக்கும். அந்த பணியாரம் வந்து மடக்கு பணியாரம் வந்து நல்ல வாசமாக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதை இறக்கிக்கலாம். அந்த முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த முட்டை கூடவே வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்குவோம். கட்டிகள் இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து சுகர் வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணாமல் கூட அப்படியே கூட சேர்த்துக்கலாம். சுகர் கரைகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால் வந்து பவுட்ரு மாதிரி அடிச்சுட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். இந்தளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கல்லுப்பு வந்து சேர்க்குறதுனால வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட தூளுப்பு இருந்தால் கூட நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை வந்து இது கூடவே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேணாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கோம்ல, நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்திலே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா பிசைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம அடித்து வச்சுருக்க அந்த முட்டை, அந்த தேங்காய் பால் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த சோம்போட வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். நம்ம வறுத்து சேர்த்தா மட்டும்தான் வந்து அந்த மாதிரி வந்து நல்ல வாசமாக இருக்கும். இதில் வந்து நெய் ஊற்றுறவங்க வந்து நெய் ஊற்றிக்குவாங்க. ஆனால் நம்ம நெய்யெல்லாம் ஊற்ற வேணாம், நம்ம சோம்போட வாசமே வந்து நமக்கு போதும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். நம்ம பிசைஞ்சிக்கிட்டே வந்து இதோட வரலாறு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து குழல் பணியாரம், அதுக்கப்புறம் வந்து மடக்கு பணியாரம் அப்படின்னு சொன்னால் தான் வந்து தெரியும். ஆனால் இது உண்மையான பேர் பார்த்திங்கன்னா சீர் பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய சைடில், அதாவது முஸ்லீம் சைடில் வந்து கல்யாணம் நடந்தது அப்படின்னாக்கும் அதுக்கு வந்து மறுவீட்டு பலாரத்துக்கு வந்து இந்த பணியாரத்தை தான் வந்து கொடுத்து விடுவாங்கன்னா, அதனால் வந்து இதுக்கு பேர் வந்து சீர் பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளடைவில் வந்து இந்த ராமநாதர் சைடு, அந்த கடலோர சைடு இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னாக்கும் இதை வந்து அப்படியே மாறி மாறி வந்து சீ பணியாரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
ராம்நாடு, அதுக்கப்புறம் இளையாங்குடி அந்த சைடுலாம் இருக்கிறவங்க வந்து இது வந்து சீ பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரைக்கு இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கும், இதோட பேருன்னு மடக்கு பணியாரம், அதுக்கப்புறம் குழல் பணியாரம் அப்படின்னுவாங்க. இது வந்து குழல் மாதிரி இருக்கிறதுனால வந்து குழல் பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாவு வந்து நல்லா வந்து சாஃப்ட்டா பெசஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு மாவு வந்து பெசஞ்சாச்சு. இப்போ வந்து இது மூடிய போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வச்சிடலாம். இந்த மாவு வந்து 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறின மாவுலேருந்து ஒரு கொழக்கட்டை அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து கையிலேயே வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் போர்டு அப்படி இல்லாட்டி வந்து கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் மாவு எதுவும் டஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா மட்டும் லைட்டாக வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டையில் வந்து லைட்டாக மட்டும் இழுத்து விட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். இது கூட இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் நான் ஒரு மூடி வச்சு அச்சு மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றி வந்து வெடிப்பே இல்லாமல் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். நமக்கு அவங்க கடையில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி கிடைக்கும். நம்ம கையிலே தட்டினோம்னாக்கும் வந்து சில பேர் வந்து கையிலே தட்டுவாங்க, அது வந்து லைட்டாக வெடிப்பாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி மடக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு விரலை வந்து கையை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி 2 சைடு வந்து மடக்கி விட்டுட்டு அப்படியே வந்து பேஸ்ட் எதுவுமே தேவையில்லை. இந்த மாவை வந்து அப்படியே ஒட்டிக்கினாவே வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து நின்றுக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பெரிய சைஸ் வந்து அதாவது கடைகள் எல்லாம் வந்து முன்னாடி வந்து நமக்கு சீருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதையும் உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் மூடி எடுத்து நல்லா வந்து அச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை உள்ளே விட்டு 2 சைடும் மடக்கி விட்டுட்டு கையில் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னாக்கும் ஸ்ட்ராங்காக வந்து நின்றுக்கிறோம். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே வந்து இழுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இழுத்து வைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து சுட்டு கொடுக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த இது போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஹீட்டில் இருக்கணும். எண்ணெய் போட்டு முடித்த உடனே வந்து சிம்மில் வச்சுருங்க. இல்லாட்டி வந்து மேலே மட்டும் வந்து உங்களுக்கு செவந்து வந்துடும். உள்ளேலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து நல்லா மொறுன்னு கிடைக்காது, உங்களுக்கு சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்ல எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து கொஞ்சமாக 2 வந்து போட்டுக்கோங்க. தனித்தனியாக போடுங்க, ஒட்டிக்கிறாமல் வந்து இல்லாட்டி மாவாக இருக்கும்போது வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ பெரிய சைஸே வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஒரு சிம்லேயும் மீடியம் சிம்லேயும் வச்சு நல்லா பெரட்டி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான நமக்கு குழல் பணியாரம் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் உடச்சி காமிக்கிறேன். இதோட மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னாக்கும் வெளியே வந்து நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து லைட் மாவாக இருக்கும். பாருங்கள், உடைக்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்களா? இந்த பணியாரம் வந்து எல்லாராலையும் வந்து ஈஸியாக செஞ்சிட முடியாது. எனக்கே வந்து ஒரு 2-3 டைம் வந்து சொதப்பலாக தான் வந்தது. நம்ம மாவு வந்து பிசைகிறது வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டு போட்டு கரெக்டாக பிசையலாட்டி பார்த்திங்கனாக்கும் நம்ம அந்த ரவுண்டாக வந்து பெரட்டும் போது பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சிட்டே வரும். அதே போல் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி நமக்கு குழல் மாதிரி இல்லாமல் விரிஞ்சுக்கிட்டு அப்பளம் மாதிரி வந்து வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கும் கரெக்டான அளவுகளில் போட்டு மாவு பிசைஞ்சிங்கனாக்கும் உங்களுக்கு வந்து இந்த மிஸ்டேக்ஸ் வரவே செய்யாது. இதே மாதிரி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.